அலைக்கடலும் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே அலைக்கடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே இறைவா இருக்கின்றாய உலகிலே இருந்தால் வருவாய் அருகிலே இறைவா இருக்கின்றாய உலகிலே இருந்தால் வருவாய் அருகிலே இறைவா இருக்கின்றாய உலகிலே இருந்தால் வருவாய் அருகிலே இருந்தால் வருவாயின் அருகிலே அலைக்கடலும் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறி போனதே பிறந்ததுதான் பாவமா அதனால் எனக்கு வந்த சாபமா பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா அதனால் எனக்கு வந்த சாபமா பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா அதனால் எனக்கு வந்த சாபமா அதனால் எனக்கு வந்த சாபமா அலைக்கடலும் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறி போனதே இந்த பாவி நிலைமையை பாருங்க எனக்கு பெருமட்ட நிலைமை ஏற்படும் என்று நான் கனவுல கூட நினைக்கலையே செய்து கொண்டு சந்தோஷமா சந்தோஷமா வாழ வேண்டும் இந்த நிலைமைக்கு வந்து வாழ்க்கை முதல் படி கால் எடுத்து வைப்போம் என்று மலைக்கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருந்தேனே உன்னை பார்த்து உடனே மலைக்கோட்டை எடுத்து வந்தேனாக போய்விட்டது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவும் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வி நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவும் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுங்க தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுங்க தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுங்க வந்து பிறந்து விட்டோம் பெரும் மனுகம் வளர்ந்து விட்டோம் மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்று அவன் ஆட்சி நடக்கிறது மனிதன் நினைப்பதுண்டு வாடு நிலைக்கும் என்று காற்று மனம் இருந்தால் கவலை மறந்து
நினைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நாம் பிறந்து பயணம் செய்தார் விதியின் ரதங்களிலே பிறந்து பயணம் செய்தார் விதியின் ரதங்களிலே நாம் பிறந்து பயணம் செய்தார் மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் தீரவில்லை கணக்கை முடித்து விட்டு ஒரு கவலை மறக்கவில்லை மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அவன் வாழ்வு நினைக்கும் என்று நாம் இருவரும் முதல் முறை சந்தோஷமாக நாம் இருவரும் சந்தோஷமா வாழ வேண்டும் உனக்கொற்றெல்லாம் கட்டு வைத்திருந்தேன் நோய் எப்படி வந்தது உனக்கு அபிராமி இந்த நோய் எப்படி வந்தது உனக்கு எனக்கு தெரியாதுங்க நீங்க என்ன தொட்ட உடனே இந்த நோயானது எனக்கு பரவி விட்டதுங்க இந்த நோய் சொல்லு. எப்படி வந்தது சொல்ல நாயாத்து சொல்ல இந்த நோய் எப்படி எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது அடிச்சு அறிவாக்கவனே திருமணத்துக்கு முன்பதாக எத்தனையோ ஆடவர்களோடு ஒன்றாக இணைந்ததனால் உனக்கு இப்பேற்பட்ட நோய் உண்மைதானே மறுப்பு சொல்ல அது விபச்சாரி நாயே இன்னொரு நாட்டில் இருக்க முடியாது தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே அடடா முந்தான சிலையானதா அதுவே என் வாழ்வில் விதியானதா அடடா முந்தான சிறகானதா அடடா முந்தான சிலையானதா அதுவே என் வாழ்வில் விதியானதா பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே பாறை பொன்னின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே உயிருக்கு உயிர் தந்தாயே நீயே எனக்கு சொந்தமல்லவா உன்னால் வரும் சொந்தம் போதுமே உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா அதுவே என் வாழ்வில் விதியானதா மலர் கதவு திறக்காததா அதுவே என் வாழ்வு முறையானதா
இப்ப எனக்கு நோயை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். நீ எல்லாம் ஒரு பெண்ணா? பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? மண்ணுக்கு பெருமை பெண்ணு, பெண்ணுக்கு பெருமை கண்ணு, கண்ணுக்கு பெருமை கற்பு, கற்புக்கு பெருமை வாழ்க்கை, வாழ்க்கைக்கு பெருமை வரலாறு, வரலாறுக்கு பெருமை சான்று, சான்றுக்கு பெருமை சாதனை. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் சாதித்து காட்ட வேண்டும். பல ஆடவர்களோடு ஒன்றாக இணைந்ததனால் இப்ப பெருநோய் வாங்கி அடிச்சு உன்னை நினைத்தாலே வைக்க மாட்டேங்குது. வேதனைப்படுது. எப்படி இருக்க வேண்டிய எனக்கு அபிராக்கு திருமணம் முடிந்து என்ற தினம் முதலிரவு முதல் வாழ்க்கையை துவங்க போகிறோம். ஆனால் மனம் சந்தோஷத்தான இருந்தது. என்னுடைய விரல் மேல பட்டவுடனே அவளுக்கு வந்த நோய் என்னவென்று பாருங்களப்பா. அபிராமி, என்னுடைய அரண்மனையை வந்து நீ பட்டத்து ராணியா இருப்பாய். வழக்காட்டை கட்டி வைத்தேன். இப்படி அத்தமும் சீரும் வழி இதற்கு காரணம் என்னமா? இனி இவ்வளவு என்னால் வாழ முடியாது. இவன் நாட்டில் இருக்க கூடாது. அடுத்து நாட்டு விட்ட விரட்டு விடுங்களப்பா. அது நமக்கு ஆகாது. முடியாதப்பா. இவளோடு என்னால் சேர்ந்து வாழவே முடியாது. இவ பெண்ணா? இவ நீங்களாவது என்ன நம்புங்க மாமா. இந்த நோய் எப்படி வந்தது எனக்கு தெரியாது மாமா. என் மகன் ஓடி வந்து உரைத்தால் அப்பா ஒரு ஏழை பெண்ணை நான் காதலிக்கிறேன். ஏழைக்காக வாழ வேண்டிய சூரியவர்மன் தான். ஆனால் இருந்தபோது நோய்க்கு காரணம் யாருன்றே தெரியவில்லை. இந்த நோய்க்கு காரணம் யாரும்? ஐயோ, இதுக்கு காரணம் யாருமே கிடையாது. இந்த நோய் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது மாமா. என்ன நம்புங்க. இந்த நோய் வந்தது எனக்கே தெரியாது. பெண்களுக்கு ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், ஆழகால விஷத்தை நம்பலாம். 6 கஜம் சேலை கட்டிய மாதரை நம்பினால் நடுத்தெருவில் தான் இருப்பார். உனக்கு தெரியாத நோய் வந்திருக்காங்க. இந்த உண்மைக்கு காரணம் என்று உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது மாமா. இந்த நோய் எப்படி வந்து எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க மாமா. இனிமேல் நான் கொள்ளி எடுத்து தெரிந்து கொள்ள போராட கைப்புண்ணை பார்ப்பதற்கு நானே கண்ணாடி எடுத்து பார்க்க வேண்டும். பெண்ணாக பிறந்தவனி இந்த நோய்க்கு காரணம் என்று முன்னால் சொல்ல முடியாது. முடியாது. அப்படியே சகதி, அப்படியே சகதி, அப்படியே சகதி. இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? அந்த இறைவன் போடும் இடுகரைக்கு விளக்கம் இங்கே புரியும். யார் செய்த பாவம் இது? யார் செய்த பாவம்? யார் செய்த பாவம்? யார் சொல்லக்கூடும்? இப்படியும் நடக்கும் என்று அவருக்கு இங்கே தெரியும். இந்த இறைவன் போடு விடுகதைக்கு விளக்கம் அங்கே புரியும். யார் செய்த பாவம் இது? யார் செய்த பாவம்? யார் செய்த பாவம் இது? யார் சொல்லக்கூடும்? படரும் போது கொடியும் இங்கு அருந்து போனது. தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. படரும் போது கொடியும் இங்கு அருந்து போனது. தீபம் ஒன்று ஏற்றும் போது புயலும் வந்தது. நிழலை தந்த சோலை இங்கு அனலை வீசுது. நிழலை தந்த சோலை இங்கு அனலை வீசுது. நிழலை தந்த சோலை இங்கு அனலை வீசுது. அமுத ஊட்டும் வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது. அமுத ஊட்டும் வளர்த்த கையே விஷத்தை ஊட்டுது.
இப்படியும் நடக்கும் என்று எவருக்கு இங்கே தெரியும்? இந்த இறைவன் போடும் விடுகதைக்கு விளக்கம் அங்கே யார் செய்த பாவம் இது யார் செய்த பாவம்? யார் செய்த பாவம் இது யார் சொல்ல கூடும்? மாமா சொல்லு வார்த்தை கேளுங்க. யாரு போட்டு அடிச்சீங்க? அவள்தான் என்னுடைய மருமகன். யாரு போட்டெல்லாம் அடிச்சா? அபிராமி. எப்படி இருக்காங்க? என்னுடைய மகனுக்கு ஒழுக்கம் சாந்தி வார்த்தை அளிக்கின்ற போது என் மகன் விரல் பட்ட போது அவனுக்கு 4448 ஐயோ ஐயோ நோயா நோயால் பிடித்திருக்கிறார். எப்பா சோயா இந்த ராஜ்யம் பரவும் பாலுக்குது. தாய், இனி இந்த நாட்டில் இருந்தால் ஐயோ நாயிரு மாட்ட முதல்ல. என் நாட்டு மக்களுக்கு நோய் வந்து ஐயோ அதுக்கு தான் சொல்றேன். பக்கத்தில் இருக்கக்கூடியவன். ஆமா ஆமா நீ வந்தா நம்ம தமிழ் கொஞ்சம் வந்திருந்தாலும் இருக்கும் உனக்கு. தாய், ஆமா கைக்கு பாரு மண்டி இவன் இருந்தால் தான் இந்த நோய் வரப்போகிறது. டேய், பெண்கள் எல்லாம் எப்படி குழந்தை? பெண்கள் எல்லாம் கண்ணாடிக்கு சமம். கண்ணாடியை பார்த்து கைத்தவரை விட்டு அதுகளை உடைந்து விடும். அப்படிதான் நீ கற்பு. ஆண்கள் எல்லாம் அப்படி அல்ல. ஆண்கள் எல்லாம் சீப்புக்கு சமம். சீப்பிலே முழுவதும் இருந்தாலும் தலை சிவிக் கொள்ளலாம். அது இல்லை என்றால் அப்படிதான் நீ ஆண்கள். கற்புக்காக வாழ வேண்டிய பெண்ணாக பிறந்தவள் எத்தனையோ பேர் மண்ணிலே சொல்கிறார். அதை சொல்ல நான் விரும்பவில்லை. இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. என் முகத்தில் விழிக்கக்கூடாது. இந்த நாட்டுக்கு நான் வாணியாக்கி பட்டம் அரசியாக்கி உனக்கிறான். மணிமணி தூட்டி கரைச்சிட மணிமணி தூட்ட வைத்து. ஆனால் இன்று உனக்கு என்ன பரிசு தெரியுமா? கொண்டு வர மாட்டேன். இதுதான்டா வழியல். இப்படி வரும் என்று கடவுளும் எதிர்பார்க்கவில்லை. எனது மகனுக்கு ஒரு வரனை பார்த்து மனமளித்தேன். இங்கே பட்டத்தில் ஆணியாக்கணும் நினைத்து இன்று இப்படி அப்படி பார்த்தால் என்ன பண்ணுவேன்? ஒரு நாட்டில் ஒரு சத்தியா யாரால முடியாது. என் நாட்டு மக்கள் இருவழியை போல் காத்து வருகிறேன். இந்த நோய் என் நாட்டு மக்களுக்கு தொற்றிக் கொண்டார். ஏழை மக்களால் வாழ முடியுமா? ஏழைக்காக வாழ வேண்டியவன் தான் சூரியவர்மன். இந்த விபச்சாரி நடத்த கட்ட நாய் எவனோடு சேர்ந்து கப்பை தவறி இருக்கிறாள். இந்த நோய் வந்திருக்கிறது. இவரை நாட்டில் சேர்க்காது. போயிடுமா போயிடுமா முகத்தில் விழிக்காது. எங்க போய் மாக்குதுமா? நாட்டை விட்டு எதிர்க்காது. நடக்காத இந்த திருமணத்தை நடத்தி வைத்து கண்குளிர பார்த்த தந்தைக்கு இந்த நிலை வரும் என்று என் மகனுக்கு என்ன நிலையோ நச்சு நிறைய மாறாடி போறோம். ஹார்ட் அட்டாக்லாம் வரும். மனுஷன் நினைக்காது. நீ ஜாலியா போய் டீ குடி அப்புறமேட்டு பாத்துக்கலாம். போ நீ போ. நான் நாட்டுக்கு போ. போய் இலவச பாக்குறேங்க. போங்க.